வணக்கம். நான் சாரலன். நடிகர் விஜயா இருந்தவர் டிவிகே தலைவர் விஜயாக மாறுகிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் விஜயாக மாறினார். முதலமைச்சர் விஜயாக வந்த பிறகு முதலாக மக்களை சந்திச்சிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கதைத்த விடயத்தில் 2 விடயங்கள் எனக்கு சரியாகப்பட்டது. ரீல்ஸை பார்த்து இருந்தவர்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குன்னு அரசியலை கவனிக்க வலிக்கிட்டாங்க. அது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிற பெரும் நல்ல விஷயம்னு சொல்றாரு. அதை நான் ஏற்கிறேன், முழுமையா இருக்கேன். ஏன்னு சொன்னால் ரீல்ஸை பார்த்து இருந்தவர்கள் இளையோர்கள் நிறைய பேர் விஜயின் ரசிகர்கள் இப்ப சட்டமன்றத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், அரசியலை கவனிச்சு கொண்டிருக்கோம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சோம், இது நடிகர் விஜயால் நடந்த நல்ல விஷயமா இருக்கலாம், அதை நான் ஏற்கிறேன். ஆனால் அந்த இளையோர்கள் மக்கள் எல்லாரும் ஒன்றை மட்டும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அரசியலை நாங்கள் சட்டமன்றத்தில் நடக்கும் அரசியலை நாங்கள் கவனிக்கிறோம் என்றால் அங்கு என்ன நடக்கிறதுன்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கு நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் சுயமாக நாங்கள் எங்களுடைய மூளையில் சிந்திக்க வேண்டும். இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது. நாங்கள் சிந்தித்து அரசியல் கருத்துக்களை வைக்க வேண்டியதே இருக்கு. ஏன்னா அரசியலை பார்க்க வச்சது நடிகர் விஜயா இருக்கலாம், முதலமைச்சர் விஜயா இருக்கும், அவருக்கு பெரிய நன்றி. ஆனால் உண்மையான தலைவனை தேடுவதும் உண்மையான அரசியலை புரிவதும் இந்த கோஆபரேட் கம்பெனிகள் சூழ்ச்சிகளை அறிவதும் உங்களுடைய மூளையிலான் இருக்குது. அதையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்க, தீய சக்தி திமுக இப்ப தூரமா போன தூர சக்தியா மாறிட்டுன்னு சொல்லியிருக்கார். அதை நான் ஏற்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அந்த தீய சக்தியை அப்படி எங்கேயாவது தூரமா கொண்டே கண்ணால பார்க்க முடியாத ஒரு தூரத்துல எங்கேயாவது தள்ளிடுங்கன்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. ஒரு ஈழத்தமிழனா எங்களுக்கு பெரும் துரோகம் செய்த ஒரு கட்சி, அந்த குடும்பம், அந்த கட்சி ஈழத்தமிழர்களை துரோகம் செய்த ஒரு பெரும் தீய சக்தி. அதை அந்த தமிழ்நாட்டில் நீ திரும்பி வரவிடாமலே பண்ணிடுங்க. அது அப்படி பண்ணினா நான் வரவேற்கிறேன். இப்போ அதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் கதைச்சா அப்புறம் தெரியுது 2 இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுது. அதில் சொல்லியிருக்க, இடைத்தேர்தலையும் எங்களுக்கு நீங்கள் ஆதரவை தாங்கோ, அது என்னுடைய செல்ல புள்ள மாதிரி அந்த தொகுதி என்றெல்லாம் கதைச்சிருக்கார். ஆசை வார்த்தைகளை காட்டியிருக்கிறார். அதனுடைய அன்பாம் இருக்கலாம், அது உங்களோட பிரச்சனை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இப்போ முதலமைச்சர் விஜயாக மாறிட்டார். அவர்கிட்ட பெரும் அதிகாரம் இருக்கு. ஒரு தொகுதி கைவிட்டு போகிறதோ கை நழுவி போகிறதோ பிரச்சனையே இல்லை. 234 தொகுதியும் என்னுடைய தொகுதி மாதிரின்னு சொல்றார். வேறு மாற்று கட்சிகள் வென்றாலும் அவருடைய தொகுதி தான், அவர் தான் முதலமைச்சர். அவர் நினைக்கிறான் அங்கே நடக்க போகுது என்ன. அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன் என்ன சொன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஈழத்தமிழை நான் கேட்டுருக்கேன், இந்த நடக்க போற 2 இடைத்தேர்தலையாவது எங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஒருக்கா உள்ளுக்கு விட்டு பாருங்க, ஒருக்கா விட்டு பாருங்க. 15 வருஷமா இருந்தார்கள், முதலமைச்சரை தாங்க கேட்டு போராடி பார்த்தார்கள், முடியல. குறைஞ்சபட்சம் அந்த 2 தொகுதியாவது ஒருக்கா கொடுத்து பாருங்க மக்களே. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஈழத்தமிழை நான் கேட்கிறபடியும் ஏன்னு சொன்னா, ஒருக்கா நீங்க பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. செவிலியர் போராட்டமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், மீத்தேன் என்று சொல்லி அணுவில என்ற வந்த போராட்டம், விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக அந்த ஏர்போர்ட் வார இடத்துல போராட்டம், மேய்ச்சல் நிலங்களை மாடுகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம், மக்களுக்காகவே போராட்டம் செய்த ஒரு கட்சி. அவர்களுடைய ஒரு மாநாடு சொல்லும் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமானவர்கள் என்று. சரி, நீங்கள் இப்ப முதலமைச்சர் விஜய் வந்துட்டார், நீங்க விரும்பின ஒரு நடிகர் இப்ப முதலமைச்சரா வந்துட்டார், உங்களோட வீட்டு புள்ளி என்று சொன்னவர் அவர். அது போல வந்துட்டார். ஆனா ரசிகர்கள் வேற, மக்கள் வேற. எல்லாருமே ரசிகர்கள் கிடையாது. நடிகர் விஜய தெரியும் என்று தெரிஞ்சு கொண்டு, ஐயோ எனக்கு தெரிஞ்சவர் நிற்கிறான், திமுகவும் அதிமுகவும் எங்களை துரோகம் செய்த கட்சி, இந்த மண்ணா போன கட்சியை விட்டு தெரிஞ்ச ஒரு முகத்துக்கு ஓட்ட போடுவோம் போட்ட மக்கள்லாம் அதிகம். அதாலதான் நடிகர் விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்கார். அப்ப அந்த மக்கள் முடிவெடுக்கணும். உங்களுக்காண்டி, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாண்டி, இயற்கைக்கு மாண்டி, காக்கை குருவிக்கு மாண்டி அரசியல் செய்யற 2 பேரை அந்த இடைத்தேர்தலில் உள்ளுக்கு விடுறதுக்கு முயற்சிங்க நண்புக்குரியவர்களை. அதுபோல ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த 2 தொகுதியிலையும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்த விடயங்களை மக்களுக்கு சொல்லி, அண்ணன் சீமான் பட்ட பெரும் வலிகளை மக்களுக்கு சொல்லி, ஏன்னா நாங்கள் எவ்வளவுதான் வலிகளை சுமந்து எங்களுக்குள்ள எங்களை வலிகளை மறைச்சு கொண்டு மக்களுக்காண்டி தியாகம் செய்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சிறைவாசங்களை எல்லாம் சிறைக்குள்ள கிடந்து அடிவேண்டி மக்களுக்காண்டி நின்றாலும் மக்களுக்கு வெளிப்படையாக எமோஷனல் பேர்ல ஃபேக்கா எமோஷனல் சொன்னவங்கள்லாம் நம்புறார்கள். ஆனா உண்மையாகவே மக்களுக்காண்டி போராடினவர்கள் எல்லாரும் வெளியில சொல்லல.
அப்ப மக்களுக்காண்டி அண்ணன் சீமான் செய்த போராட்டங்கள், அண்ணன் சீமானுக்கும் மக்களுக்கும் இடையிலான உணர்வையும், இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக என்னெல்லாம் செய்தது, என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, ஏன் அந்த கட்சி மக்களை நேசிக்கிறது என்ற பெரும் உணர்வை நாங்கள் அனைவரும் இந்த மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நாங்கள் அந்த விடயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அதை கதைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுபோல இந்த 2 இடைத்தேர்தலில் வரப்போற இந்த 2 இடைத்தேர்தலையும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி விலை போன காசுக்கு விலை போறவங்க இருக்காங்க. அவங்க நடிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க காசு கொடுத்தா எந்த பக்கத்துக்கு நடிப்பாங்க. அதிமுகவுக்கு நடிப்பாங்க, திமுகவுக்கு நடிப்பாங்க, பாஜகவுக்கு நடிப்பாங்க, டிவிகேக்கு நடிப்பாங்க. அவர்களை பார்த்து இந்த ரீல்ஸில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தயவு செய்து மக்களை ஓட்ட போட்டாங்க. அவங்கள இங்கே அது அடிச்சு கலைங்க. அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்றது முகத்துக்கு பூசுற கிரீமோ இல்லாட்டி முடிக்கு பூசுற எண்ணெயோ இல்லாட்டி ஷர்ட்டுக்கோ எதுக்கோ விளம்பரம் செய்யறது வேறு. ஆனால் நாட்டின் தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, விளம்பரம் பண்றது கேவலமான செய்யும். ஏன்னா கவர்ச்சியை வச்சு தேர்ந்தெடுத்துட்டார்கள் மக்கள் என்ன தற்கூறியா அப்படி இப்படின்னு நினைக்கிறார். ஆனா உண்மையிலே என்ன நடந்தது? கவர்ச்சியை வச்சு தானே தேர்ந்தெடுத்தீங்க. என்ன செய்தவர் நடிகர் விஜய்? நடிகர் என்றதால தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முகம் நிக்குதுன்னு தான் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. வேறு ஏதாவது காரணம் இருக்கா? மக்களுக்காண்டி இறங்கி போராட்டம் செய்தாரா? இப்ப நடிகர் விஜய் ஒருவேளை நல்லவரா இருக்கலாம். ஒரு கெட்ட நடிகர் வைக்கணும், ஒரு கெட்டவர், அவர் நடிக்கிறார், கெட்டவர் வந்துட்டார். இது போலத்தான் அவர் கவர்ச்சியின் அடிப்படையில் கொள்கை கோட்பாடு தத்துவங்கள் இல்லாம வருவார். அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? அவர் நல்லவர், வல்லவர், அந்த பிள்ளைக்கு கொப்பி பேனை கொடுத்தவர், சாப்பாடு வாங்கி கொடுத்தவர்னு சொல்லி எமோஷனலா இருந்து கதைச்சு உங்களோட மண்டைக்குள்ள புகுத்திடுவாங்க. நீங்க தேர்ந்தெடுத்த பிறகுதான் என்ன மாதிரியான தலைவர்ன்றது அதுக்கு அப்புறம் தெரியும். அதால இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கதையை கேட்டு ரீல்ஸை பார்த்து எமோஷனல் ஆகி ஓட்டு போட்டவர்களா நிறைய சிந்திக்காமல், தயவு செய்து மக்களே உணர்வு ரீதியாக, உங்களோட உண்மையான உணர்வு ரீதியாக எந்த தலைவன் உங்களோடு நிற்கிறான், உங்களுக்காண்டி எந்த கட்சி நிற்கிறது, அந்த கட்சியை தேர்ந்தெடுங்க. ஈழத்தில் பிறந்த ஒரு இளைஞனாக நான் அங்கு பார்ப்பது நாம் தமிழர் கட்சி உங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்குமாகவும் அது போராடி கொண்டிருக்கு. அதுக்கு குறைந்தபட்சம் அந்த 2 வாய்ப்பையாவது 2 சிறு தொகுதிகளை மட்டும் கொடுங்க. நான் அண்ணன் சீமான முதலமைச்சராக கொண்டு வைக்கல இந்த முறை. ஏன்னா இனி ஆக்கிடாது, இனி காலம் இருக்கு, என்ன 5 வருஷம் இருக்குது. 2 தொகுதியாவது குறைந்தபட்சம் கொடுங்க. தொகுதி எல்லா கட்சிகளையும் இருக்கு. கொள்ளையடிக்கிற கட்சி திமுக இருக்குது, துரோகம் செய்த கட்சிகள் இருக்குது, மக்களை சுட்டு கொண்ட கட்சி எல்லாம் இருக்கிறது, நடிகருண்ட கட்சி கூட வந்துட்டு. மக்களுக்காண்டி போராடினவன் கட்சியில் ஒரு 2 பேராவது உள்ளுக்கு இருக்க வேண்டாமா? இதான் மக்கள் சிந்திக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி.